இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பீகாரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கக்கூடிய வேளையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பு பாஜக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இந்தியாவையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். आप बहुत अगर हाथ जोड़तो तो कहीं हो कि तू चला हमने के साथ अपन वोट गिरावा और आके घर में இவனுடைய பெயர் லலன் சிங். இவன் என்ன சொல்கிறான்னா, பகிரங்கமாக எவ்வளவு இளைஞர்கள் முன்னாடி கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, பிஜேபிக்கு எவன் வாக்களிக்க மாட்டானோ அவனையெல்லாம் வீட்டுக்கு வெளியே விடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைங்க அப்படிங்கிறத அவன் முன்னாடி குழுமி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவன் சொல்கிறான். அவன் மீது தேர்தல் ஆணையம் இப்போது ஏதோ வழக்கு பதிவு செய்திருக்கிறதுன்னு ஏதோ வருது. எல்லாமே கண் துடைப்பு நாடகங்கள் தான், அது வேறு. ஆனால் பாருங்கள், ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் காலத்தில் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அவன் யாரை தேர்வு செய்யணுங்கிற வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை இன்னொரு கட்சிக்கு, தங்களுக்கு எதிரான கட்சிக்கு அவன் பண்ணுறதாக இருந்தால் அவனை தூக்கி உள்ள வை, அவனை வெளியே விடாத, பூட்டி போடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு பாஜக கூட்டணி கட்சி தரம் தாழ்ந்த அரசியலை செய்கிறது என்றால் நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது இப்போ இல்லை, இப்போ இதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாட்களில் பல பேர் என்னென்னா வாக்களிப்பதற்காக செல்கிறார்கள். காவல்துறையே தடுத்து நிறுத்திய சம்பவம் நடந்தது. தடுத்து நிறுத்தி அவங்க முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னா நீ ஓட்டெல்லாம் இல்லை, போ கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டி விடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். பல பேர் போராடுற காட்சியெல்லாம் பார்த்தோம். அப்போது எப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் மோடியும் தேர்தல் ஆணையமும் இவங்க இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து இந்திய மக்களின் மீது தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஒன்று, தேர்தல்களில் தில்லுமுல்லுகள் செய்வது. அடுத்தது, வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமைகள் அதை தடுத்து நிறுத்துவது. பல்முனை தாக்குதல்களை இவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த லலன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாருக்கு ஆதரவாக வாக்கு கேட்பதற்கு போன இடத்துல இப்படி பேசியிருக்கான் தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, துஷர் சந்த் யாதவ் என்று சொல்லக்கூடிய நபர், அவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கொலை செய்யப்படுகிறார். இவரை கொலை செய்தவனுடைய பெயர் ஆனந்த் சிங். இந்த ஆனந்த் சிங்கிற்கு வாக்கு சேகரிப்பதற்காகத்தான் இந்த லலன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவன் போய் என்ன கேட்குறான், மக்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்களை வீட்டிற்கு வெளியே அனுப்பாதீர்கள், வீட்டுக்குள்ளேயே பூட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறான். பீகார் தேர்தலில் நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பயங்கரமான சிரிப்பு வரும், ஒரு பக்கம் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வரும். நீங்கள் இன்றைக்கி பீகார் தேர்தல் அப்படிங்கிறது மோடிக்கு வாழ்வா சாவா என்பது தான். ஏன்னா மோடியினுடைய தேர்தலில் தோல்வின்னா மோடி பிரதமர், அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். எதிர்க்கட்சி வேட்பாளராக கூட, எதிர்க்கட்சி தலைவராக கூட பாராளுமன்றத்தில் போய் மோடியால் உட்கார முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். அந்த அளவிற்கு பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க மோடி பீகார்லேயே இருக்கிறார், அமித்ஷா பீகார்லேயே இருக்கிறார். இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அவங்க பீகார்லேயே இருக்கிறாங்க. நிதின் கட்கரி வராரு, ராஜ்நாத் சிங் வராரு, ஜேபி நட்டா வராரு. இந்த பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே அங்கே தான் கேம்ப் பண்ணி நடக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் பீகாரில் நிதின் கட்கரி பேசியிருக்கிறார். முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். निश्चित आप चिंता मत करिए, मैं वचन देता हूं, आपके रोड, बिहार के रोड अमेरिका के बराबर बना दूंगा, ये मेरा वचन. நிதின் கட்கரி என்ன பேசுறாரு? அதாவது எங்களை நீங்க ஆட்சியாளர்களாக தேர்வு செய்தால் பீகாருடைய சாலைகள் அமெரிக்க சாலைகளுக்கு ஒப்பாக இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லி முடிஞ்சதுமே பீகாரை சார்ந்த மக்கள், இந்தியாவை சார்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு வீடியோவை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ இப்போ பாருங்க. நீங்க ये बिहार में सब रोड बन जाएंगे और बिहार का रोड हाईवे नेटवर्क अमेरिका के बराबर होगा. இதுல நிதின் கட்கரி என்ன சொல்றாருன்னா, 2022 பீகாரில் போய் இதே வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பீகார் சாலைகள் எல்லாம் அமெரிக்க சாலைகளுக்கு ஒப்பாக இருக்கும் என்று. 4 வருடங்கள் ஓடிவிட்டது.
இன்றைக்கி அதே வடையை சுடுறாரு. பீகார் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அப்போ இதைத்தான் தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2014 இந்த மாதிரியான போலியான வாக்குறுதிகளை தொடர்ந்து கொடுத்து மக்களுக்கான எந்த விஷயங்களையும் செய்யாமல் தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் தங்களுக்கு முக்கியம் என்பதை கருதி இவங்க செய்துட்டு இருக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பீகாரில் இது மட்டும் இல்லைங்க. நாம் கூட நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? அதானிக்காக பீகார் பாஜக அரசு ஒரு ஒப்பந்தம், அதில் 60,000 கோடி ரூபாய்க்கான ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னோம். கூடுதலாக இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, பீகார் அரசு துறைகளில் ஆள் சேர்ப்பதில் ஒரு மாபெரும் ஊழல் நடந்திருக்கிறது. இப்போ அரசு துறைகளில் கான்ட்ராக்ட் பேஸில் ஆட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான புரோக்கர் இருப்பாங்க இல்லையா, இவனுங்க பாஜக அங்கே அரசு துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் நகை ஏராளமாக கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி செய்தியாக வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு கூடுதலான செய்தி நான் சொன்னேன் இல்லையா, நிதின் கட்கரி சொன்னார் அப்படின்னு. உடனடியாக சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பீகாருடைய சாலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த வீடியோக்களெல்லாம் வைரலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்தியாவிலேயே மிக மோசமான சாலைகள் இருக்கக்கூடிய, உள்கட்டமைப்பு வசதிகள் மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய இடமாக பீகார் இருக்கிறது. பாட்னா மட்டும் கொஞ்சம் சில வளர்ச்சிகள் தென்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பீகாருடைய 95% இடங்களும் மிகப்பெரிய அளவில் சிக்கலாக இருக்கிறது. சாலைகள், பள்ளிக்கூடங்கள், பஞ்சாயத்து அலுவலகங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் சாதாரணமாக டைம் இருக்கும்போது நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஒரு பஞ்சாயத்து அலுவலகம் மாட்டுத் தொழுவமாக பயன்படுத்தக்கூடியிருக்கிறார்கள் எங்கே? பீகாரில். இதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம். ஒரு பஞ்சாயத்து அலுவலகம் நீங்கள் தமிழ்நாட்டில் கேரளாவிலே நீங்கள் அப்படி பார்க்க முடியுமா? அப்போ இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இவனுங்க போய் அங்கே போய் ஓட்டு கேட்குறானுங்க. எப்படி கொடுப்பாங்க மக்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதனால தான் இவங்க என்னென்னா, இவங்களுக்கு தெரியுது நம்ம வின் பண்ண போகிறதில்ல, டெபாசிட்டு கூட வாங்க போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தேர்தல் ஆணையத்தை வைத்து என்ன செய்யலாம்? அதற்கான திட்டங்கள் தான் அவங்க போட்டுட்ருக்காங்க. அதையும் ராகுல் காந்தி உடைத்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் என்பது இந்திய அரசியல்லையே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.